கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ஒலித்து மூலிமா இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் நாளில் இந்த கால வேளையில் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை இந்த டெய்லி ஒலித்து மூலிமா கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடின்னு உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த முதல் நாளிலே தேவன கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் சங்கீதம் 34 அதிகாரம் 5 இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த டெய்லி மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற, பார்க்குற நம்ம யாவரையும் பார்த்து உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடைவீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை இந்த மாதம் ஆரம்பிக்க விட்டது என் தேவை, என் காரியம், என் சூழ்நிலை, என் பலவீனம் என்று எப்படி இருக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தின் தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் பிரகாசம் அடைவர்கள். ஆமேன். அங்கே சங்கீதம் 34 அதிகாரம் 5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டு சொல்கிறாரு, இது வரைக்கும் என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, பரியாசப்பட்டு, கேலிப்பட்டு நீங்கள் வேதனை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, இந்த மாதம் நான் உங்கள் முகங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், நான் உங்களை பிரகாசிக்க செய்வேன். ஆமேன். எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, எப்போது தேவன் நம்மளை பிரகாசிக்க செய்யணும், கர்த்தருடைய வாய்ச்சுவது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மளுக்காக கல்வாரி சிலுவிலை தியாகம் பண்ண, பலியான, அடிக்கப்பட்ட, நுரைக்கப்பட்ட, காயப்பட்ட, ரத்த சிந்தின, ஜீவனே கொடுத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் நோக்கி பார்க்குறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் பிரகாச அடைவீர்கள். ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, அடுத்த வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படின்னா அவரை இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக, எந்தெந்த தேவைக்காக, எந்தெந்த விடுதலைக்காக, எந்தெந்த அற்புதத்துக்காக, எந்தெந்த சுகத்துக்காக, எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நீங்கள் நோக்கி பார்க்குறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அற்புதங்கள் பெற்றுக்கொள்வீங்க, உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் பிரகாச அடைவீர்கள். ஆமேன். அகல் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த ஏப்ரல் மாதம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் ஊழியத்துக்கு, என் தேவைகளுக்கு எப்படி இருக்கும்னு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, அன்பு மகனே, அன்பு மகளே, நான் உங்கள் முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், நான் உங்களை பிரகாசரி செய்வேன். என்னை யாரெல்லாம் நீங்கள் நோக்கி பார்க்குறீங்களோ உங்களை பிரகாசரி செய்வேன். இந்த நேரத்தில் கூட உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் விடுதலைக்காக, உங்கள் அற்புதத்துக்காக, உங்கள் சுகத்துக்காக, உங்கள் காரியத்துக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கரை செய்ய போகிறார். நீங்கள் இந்த மாதம் இயேசுவின் நாம சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களை கர்த்தர் சாட்சியாக வைக்க போகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக சோத்திரிக்கிறப்பா, இதோ இந்த டெய்லி சொல்லி மூலிமா உங்களோட வார்த்தையை கேட்டு பார்த்து கொண்டு இப்போ யாரெல்லாம் உங்கள் முகத்தை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஐயோ இந்த காலத்தில் வெட்கப்பட்டு போயிடுவேனா, அவமானப்பட்டு போயிடுவேனா, கேலிப்பட்டு போயிடுவேனா, பரியாசப்பட்டு போயிடுவேனா என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, துக்கித்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்பா வேதனைப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தை கேட்டு, உங்களுடைய வாக்குத்தத்தை கேட்டு, உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மேலே கர்த்தாவே உங்களுடைய பிரகாசத்தை வீசுவீராகப்பா. உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போச்சு வார்த்தைப்படி இந்த மாதம் முழுவதும் அப்பா யாரெல்லாம் உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அதிசயங்கள், கர்த்தருடைய அற்புதங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய ஜெயம், கர்த்தருடைய சுகம் உண்டாவதாகப்பா. நீங்கள் அப்படி செய்து விடுறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.